Bismillahirrahmanirrahim. Assalamualaikum ආයිබෝවන් වණක්කම්. මම එකක් කියන්න කැමති. මුලින්ම මම කියන්න පටන් ගන්න. ඉතින් අපේ අධිකරු ජනාධිපතිතුමා ජනාධිපති වෙනුවෙන් මුදල් අමාත්‍යවරයා වෙනුවෙන් ආරක්ෂක අමාත්‍යවරයා වෙනුවෙන් පාර්ලිමේන්තුවට එන්න පුළුවන්. මේ විපක්ෂයේ දඟලනවා ඉතින් ජනාධිපතිතුමා පාර්ලිමේන්තුවට එන එකට. මම හිතන්නේ එයාලා බයයිද කියලා දන්නේ නැහැ. මෙයා බය වෙලා ඇති. හැබැයි මාස 3න් ආණ්ඩුව පෙරලෙනවා කියලා කිව්වා. මාස 6න් ආණ්ඩුව පෙරලෙනවා කියලා කිව්වා. අවුරුද්දකින් පෙරලෙනවා කියලා කිව්වා. තවත් කීකේ ඉන්නවා. ඉතින් විපක්ෂ ඔක්කොම පාර තමයි පෙරලෙන්න වෙන්නේ. அதே போல எமது இந்த விவாதத்தில் எனக்கும் பங்கு கொள்ள கிடைத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தேர்தல் காலங்களில் சென்ற அரசாங்கங்கள் தேர்தல் காலங்களில் பிரதேச சபை தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம். 2018க்கு பிறகு நடந்த தேர்தல் பிரதேச சபை தேர்தலிலே அதாவது தேர்தல் நடத்த முடியாமல் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போனார்கள். ஜனாதிபதி தேர்தலிலே எந்த அளவுக்கு என்றால் முன்னால் இருந்த அந்த அதாவது நல்லாட்சி என்பது மக்களுக்கு நல்லாட்சியாக இருக்கவில்லை. அவங்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் முறைமையில் பிரதேச தேர்தலை நடத்தினார்கள். அதை நடத்த முடியாமல் அதாவது அவங்கள அந்த தேர்தல் முறையில் நடத்தினால் தோல்வி அடைவோம் என்று நினைத்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என நினைத்து அந்த தேர்தலை நடத்த முடியாமல் நடத்த விடாமல் தேர்தலும் இல்லை சல்லியும் இல்லை என்று தேர்தலை நடத்தவில்லை. ஆனால் அந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதோடு அதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய வெற்றிகளை பெற்றதோடு அவர்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் மாற்றத்தின் மூலம் பிரதேச சபை தேர்தலை வைத்து நாடு பூராகவும் எமது பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்று மற்றதும் அது மட்டுமல்லாமல் இன்னும் மாகாண சபை தேர்தல்கள் 2017 தொடக்கம் 2019 வரையிலான காலங்களில் அனைத்து மாகாண சபைகளும் கலைக்கப்பட்டன. இருந்தாலும் மாகாண சபையில் தேர்தல்களை நடத்துவதற்கான அந்த நல்லாட்சி மக்களுக்காக அது நல்லாட்சியாக அமையவில்லை. அந்த காலங்களில் அவர்களுக்கு அன்று இருந்த அரசாங்கங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் வெல்வதற்கான தேர்தல் முறைமையை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் விட்டார்கள். அது கூட அவர்களுக்கு தோல்வியை அடைந்தது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்த முடியாமல் போனது. ஆனால் இன்று வந்து நின்று கொண்டு மாகாண சபை தேர்தல்களை நடத்துங்கள், மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் நீங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அன்று தேர்தல் நடத்தவும் பணம் இல்லை, தேர்தலும் இல்லை என்று சொன்ன அரசாங்கத்துக்கு நாங்கள் இன்று சொல்கிறோம், எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக தயாராக இருக்கிறோம். அதே நேரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் மூலம் நாடு பூராகவும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியை பெறும் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எமது இன்று இருக்கின்ற அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக 2023 8ஆம் மாதம் 10ஆம் தேதி அவர்கள் யார் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் விவாதத்தில் கூறினார்கள். அந்த நேரம் அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்திருந்தன. ஆனால் சம்பள உயர்வு அவர்கள் கொடுக்கவில்லை. இன்று எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களுக்கான சம்பள உயர்வை கூட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பகுதியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அங்கு போக தெரியவில்லை. ගරු සභාපතිතුමා 91 ඌවල තියෙනවා කිසිම മന്ത്രിවරයෙකු වෙනත් മന്ത്രിවරයෙකුට ආයුතු ආරෝපිත චෝදනාවක් කිරීම හෝ වෙනත් മന്ത്രിවරයෙකුගේ පෞද්ගලික කටයුතු සම්බන්ධයෙන් සඳහන් කිරීම හෝ කරනු නොලැබිය යුතුයි. දැන් මෙතුමා මගේ තාත්තගේ වීඩියෝ එකක් තියෙනවා කිව්වා නේ ඔබතුමා වීඩියෝ එක දාන්න. හැබැයි ඔබතුමාලට වගේ හොරකම් කරලා උසාවි වල ඔය නඩු නම් අපිට නැහැ, මටත් නැහැ, තාත්තටත් නැහැ. ඔය කරපු අයට තමයි නඩු තියෙන්නේ. சபை தலைவர் அவர்களே,
அது மட்டுமல்லாமல் இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்தளத்தை பற்றி அதிகமான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த தேசிய அரசாங்கம் பொய் சொல்லியும் மக்களை ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள்தான் சென்ற அரசாங்கங்களில் இருந்து புத்தள மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பொய் சொல்லியும் ஏமாற்றியும் வாக்குகளை பெற்றார்கள். அதற்கான உதாரணமாக புத்தளத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையை குறிப்பிடலாம். வைத்தியசாலையை நாங்கள் தரம் உயர்த்தி தருவதாக பொய் சொல்லி ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்று அதை செய்து கொடுக்கவில்லை. ஆனால் எமது தேசிய மக்கள் சக்தி இன்று அதை செய்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமேத ஜனாதிபதி அவர்கள் இந்த வைத்தியசாலையை தயார் முயற்சி தருவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அந்த தரம் வராவிட்டாலும் நான் தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து எமது வைத்தியசாலையை தயார் முயற்சி தருவதாக கூறியிருக்கிறீர்கள். அதனை செய்தருமாறு வேண்டுகோள் விடுத்த போது உடனடியாக சுகாதார அமைச்சுக்கு அதனை தெரிவித்து புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்தி கொடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு எமது அதிமேத ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள். அதற்காக நான் எனது சார்பாகவும் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து இன மக்கள் சார்பாகவும் ஜனாதிபதிக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு அதே நேரம் எமது சுகாதார அமைச்சர் நேற்று குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தில் அவர்களுக்காகவும் நான் எமது ஜனது சார்பாகவும் புத்தளத்திற்கு அனைத்து இன மக்கள் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உறுப்பினர்களே, உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. நன்றி. புத்தளத்து மக்கள் எமது ஜனாதிபதியின் உள்ளத்தில் இருக்கிறார்கள். அதனால் தான் எமது ஜனாதிபதி அவர்கள் இந்த வைத்தியசாலை தரம் உயர்த்துவதற்கான இதனை சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புத்தளத்தில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் புத்தளம் என்னதான் இருக்கிறதோ தெரியல, அவர்களுக்கு புத்தளத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகிறார்கள். நான் 37 வருஷங்களுக்கு பிறகு இந்த புத்தளத்தில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களினூடாகவும் அனைத்து இன மக்களின் வாக்குகளூடாகவும் தெரிவு செய்யப்பட்டு இங்கு வந்திருக்கின்றேன். ஆனால் இவர்கள் பேசி அநியாயமாக புத்தளத்தில் ஒரு இனவாதத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். நேற்று கூட ஜனாதிபதியின் உரையில் கூட இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனவாதத்தையும் நாங்கள் அழித்தொழிப்போம் என்று சொல்வது போல நான் இன்ஷா அல்லாஹ் புத்தளத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு யாரினாலும் புத்தளத்துக்கு இனவாதத்தை கொண்டுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் புத்தளத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வளமான நாடு, அழகான வாழ்க்கை, அதேபோல் புத்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுப்பதற்கான எல்லா வேலை திட்டத்தையும் இந்த அரசாங்கம் செய்யும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தோடும் ஜனாதிபதியோடும் இன்னொரு அமைச்சர்களோடும் பேசி அவைகளுக்கான நல்ல ஒரு தீர்மானத்தை புத்தள மக்களுக்கு கொண்டு வருவோம் என்பதை கூறிக்கொள்வதோடு வேற என்ன இந்த மாதிரியான இனவாதத்தை கூட்டக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், இன்னொரு அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ இடம்தான் புத்தளம். அதனால் புத்தளத்துக்கு யாரும் இவ்வாறான இனவாதங்களை கொண்டுவதற்கு ஒரு நாளும் நான் இடவளிக்க மாட்டேன். எனக்கு ஒரு 30 நிமிடங்கள் நேரம் முடிவடைகின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்னொரு 30 நிமிடங்கள். பொது நிர்வாக சுற்றறிக்கை 6/2006 4 மூலம் அச்சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதை எம்மால் அறிய முடிகிறது. சுற்றறிக்கை 6/2006 4 சுற்றறிக்கைக்கு முன்னர் அதன் விசேட தரம் TB 551 சம்பள திட்டத்தில் இருந்து அது அப்போது ஆல் ஐலண்ட் சர்வீஸ் ஆரம்ப சம்பளத்தை விடவும் அதிகமாக இருந்தது. அவ்வாறே அதன் தரம் 1 TB 382 சம்பள திட்டத்தில் இருந்து இது நிர்வாக உத்தியோகத்தர் சம்பள திட்டத்தில் இருந்தது. எனினும் சுற்றறிக்கை 6/2006 4 சுற்றறிக்கை மூலம் இது 6 சம்பள திட்டத்தில் வைத்து அச்சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை அறிய முடிகிறது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்களது விசேட தரத்தை சேர்ந்தவர்கள் தற்போது ஓய்வு பெறும் போது ஓய்வூதியத்தை செய்ய முடியாத நிலைக்கு அந்த சேவை தள்ளப்பட்டுள்ளது. எனவே அச்சேவைக்கு சுற்றறிக்கை 6/2006 4 முன்பிருந்த நிலையை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.